अस्सलाम वालेकुम। ஜனாப் இல்லாப் சாப் மல்ல கூறினார்கள், அதாவது இந்த மிர்சா சாஹிபை நபி என்று ஆக்குவதற்காக எல்லா குர்ஆன்லே ஆங்காங்க அவர் குறித்து குறை இருக்கிறதா எடுத்துக் கூறுவது அப்படி சொன்னீங்க. நம்ம என்ன சொல்றோம்? இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டவர் என்றால் அவர் ஆராய்வதற்காக திருக்குர்ஆன் அளவுகளை கொடுத்திருக்குது. அதன்படித்தான் ஆராயணும் என்பது எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் நபியினுடைய உண்மையை, இறைவன் புறமிருந்து வந்தவன் வாழ்ந்துடக்கூடிய ஆளுடைய உண்மை ஆராய்வதற்கு நமக்கு அவருடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஒன்னு, வாதத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கை, அது தூய்மையாக இருக்கணும் சொன்னோம். இதுவரைக்கும் சொல்லல. அந்த அடிப்படையில் அது ஏற்றுக்கொண்ட மாதிரி தான். இனி டைம் போயிட்டே இருக்கு, நீங்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது, உலகத்துக்கு பலாக்கு அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் தூதருக்கு தான். தூதர் எங்க இருக்கல? அல்ல தூதர்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு? அது இல்லையே. அவர் இவர்னு சொல்லல. உலவு தக்கவலா முகமது ஸல்லல்லாஹு தான் குறிக்குது. ரசூலுல்லாஹ் தான் ஃபாயில் இல்லைன்னு சொல்லல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுடைய உண்மைக்கு சான்றாக அல்லாஹ் சொல்றான், இவர் பொய் ஆக இட்டு கட்டி கூறியிருந்தால் நான் முறைப்பட்டு வைத்திருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்றான். இப்போ நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கூறக்கூடிய சொற்கள் அல்லாஹ்வின் சொற்கள் தான், இறைவனர் இட்டவில்லை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் ஒரு சான்று வைக்கிறான். அந்த சான்று ஒரு நாளும் செயல்படாதது என்றால் உங்களுடைய கருத்து அப்படிதான் வருது. அப்ப அதுக்கு என்ன உறுதி இருக்கு? நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எவரும் அல்லாஹ் மேல் இட்டு கட்டி எவ்வகையில போய் சொன்னாலும் இந்த ஆயத்தை அவரை எதுவும் செய்யாதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உண்மைக்கு அது எப்படி ஆதாரமாக முடியும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆதாரமா தானே சொல்றான். அது அப்படி ஒரு ஆதாரம் இல்லை என்றால், ஆதாரமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அப்ப அது எப்படி அது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதாரமாகும்? அப்ப அந்த வசனத்துக்கு என்ன விலை? இங்க திருக்குர்ஆன்ல சொல்றான்னா சொல்லியிருக்கான், ஏனே இதுக்கு முன்னாடி பின்னாடி நடக்கணும், நடக்காத ஒண்ணு கொள்ளு. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு ஆதாரமாக அவருடைய நபி என்று வாழ்த்துவதற்கு முன்னால தூய வாழ்க்கை இருந்திருக்கும், யாராலும் குறை சொல்ல முடியாது. வாழ்த்திற்கு பின்னால் அவர் இட்டுக்கட்டுவராக இருந்திருந்தால் கட்டாயமாக நீண்ட வாழ்க்கையை பெற்றிருக்க மாட்டார். இன்றைக்கு ஒரு ஆள் இறைவன் புறம் இருந்து வந்தவர் வாழறாரு, அவர் தங்களுடைய உண்மைக்கு அதை சான்றா வைக்கிறாரு. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், இவர் பொய் கொள்வதாக இருந்தால் இறைவன் இவரை விட்டு வைத்திருக்க மாட்டான் ரசூலுல்லாஹ் அவர்களை. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆதாரம், அந்த சான்று இவருக்கு பொருந்தாதுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி பொருந்துதான் கேள்வி. அதுக்கப்புறம் செயல்படாதா? பொய்யர், அது மட்டும் இல்ல, வேற எவ்வளவு வசனங்கள் படிச்சோம். பொய்யர்கள் கொலை செய்யப்படுவார்கள், பொய்யர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இன்னொன்னு நீ சொன்னீங்க, பொய்யர்கள் கதிபன் கதபி ஆயாத்திகி, இறைவன் நபியை மறுப்பவரும் இறை வசனங்களை மறுக்கிறவரும் ரெண்டு வகை இருக்கு. ஆனா இந்த விஷயம் இருக்க ஒல தக்கவலாங்கிறது இது நபி வாதமுடையவராகும். இறைவன் மேல வாதம், இறைவன் வாதம் பண்ணக்கூடிய கிடையாது. தக்கவலா என்றால் இறைவன் மேல் இட்டு கட்டுபவர், வேண்டும்னே சொல்ல வேண்டும். அப்புறம் அல்லாஹ் பற்றிய பேச்சா இருக்கணும், அல்லாஹ் சொல்வதாக சொல்லப்பட்டவராக இருக்கணும். அப்புறம் தொடர்ந்து சொல்ல வேண்டும் பாதல் அக்காவில். அப்படி இருந்து எனக்கு இது ஆதாரம் இல்லைன்னு சொல்றதா இருந்தா, இப்படி இறைவன் மேல் இட்டு கட்டி நீண்ட காலம் ஒரு வாழ்ந்ததாக நீங்கள் காட்ட வேண்டும். காட்டினால்தான் இது ஆதாரம் இல்லை என்று ஆக முடியும். காட்டாத வரையிலும் இதனும் ஆதாரம் ஆகாதுன்னு நீங்க வாயால எவ்வளவு சொன்னாலும் ஆதாரம் அல்லாம ஆகாது. ஏன்னா இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு அளவுகோல், அதைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதை விட்டு நீங்க எதை பேசினாலும் பேசலாம். அப்புறம் நீங்க சொல்றீங்க நபிமார்களுக்கு முன்னால வந்த ஆட்சேபனை. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எல்லா தூதர்கள் குறித்தும் யா அஸரத்தனல் இபாதியமாயத்தின் மின் ரசூலில்லாஹ் கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன் அல்லாஹ் சொன்னா, பொதுவாக சொல்லிவிட்டான் எல்லா தூதர்களும் கேலி கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா வகையான ஆட்சேபனைகளும் எல்லா நபிக்கு வந்தா வருது. அப்ப கேட்டீங்க, அப்புறம் இத மாதிரி ஆட்சேபனை ரசூலுல்லாஹ் மேல செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது புகாரில் நூல் இருக்கிறதாக சொல்லி அப்புறம் காணப்படாம காட்ட முடியாம திணறடிக்கப்பட்டது அப்படி கேக்குறீங்க. முதல்ல சொன்ன ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் எழுதப்பட்டிருக்கிறதாக குர்ஆன்ல இருக்கு.
ஆனா இப்பொழுது பார்த்தால் அது காட்ட முடியுமா அப்படி கேட்கிறேன். சொல்றாங்க எங்கிட்ட வந்து கேட்டா காட்டுங்கிறாங்க. அது நீங்க காட்டுவீங்க, நாங்க காட்டுவோம், அது வேற விஷயம். ஆனா அல்லாஹ் எதை சொல்றானோ அதன்படித்தான் ஆராயணும். குர்ஆன்ல வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி முன்னறிவிக்கிறது. வயாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு அகமது என்று பெயருடைய தூதர் வருது குறித்து நற்செய்தி தெரிவிக்கவும் நான் வந்திருக்கிறேன். இப்ப இங்க அகமத் என்று சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பற்றி. தௌராத்திலேயோ இஞ்சிலேயோ அகமது என்று சொல்லி இருக்க செய்கிறது பார்த்து இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கருத்துல வேற சொற்கள் அங்கு இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஆனா இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுட்டி காட்டியதான் சொன்னா ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வான். எவருக்கு அல்லாஹ் நேர்வழி நாடுவானோ அவன் முன்னால் காட்ட முடியும், அல்லாதவர்களுக்கு காட்ட முடியாது. எனவே எல்லா நபிமார்களுக்கும் செய்யப்பட்ட ஆட்சேபனை போல் எல்லா இவர்களும் செய்யப்படாது என்பது திருக்குர்ஆன் அடிப்படையில் தான் கூறுவோம். அப்புறம் சொன்னாரு தவறுங்கிறது அது மறதி. மறதினா உடனே எல்லாம் சுட்டி காட்டணும், லேட்டா நீண்ட காலம் இருக்கக்கூடாது. மறதி அஸ்ஸலாமு அலைக்கும். மறதி பற்றி ஏற்கனவே மௌலவி அய்யூப் சாப் அவர்கள் விளக்கம் கூறியிருந்தார்கள். அது அவர்களுக்கு அவ்வளவு ஆறுதல் அளிப்பதாக இருப்பதில்லை. எனவே திரும்பவும் நான் அதனை கூறுகின்றேன். அதாவது அவர்கள் எழுப்பிய கேள்வி என்னவென்றால், ஹலீஃபத்துல்லாஹுல் மஹ்தியா என்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் சுட்டிக்காட்டி தம்முடைய புத்தகத்தில் இந்த ஹதீஸ், அதாவது ஹலீஃபத்துல்லாஹுல் மஹ்தியா என்ற இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கின்றதாக எழுதியிருக்கின்றார்கள். அதுவும் புகாரிக்கு பிறகு அஸ்ஸிஹுல் கிதாப் பாத கிதாபுல்லாஹ் என்று கூட கூறியிருக்கின்றார்கள் என்று அவர்கள் அதனை மிகவும் பெரிதுபடுத்தி கூறினார்கள். புகாரி என்று எழுதுகின்றவர் அஸ்ஸிஹு கிதாப் பாத கிதாபுல்லாஹ் என்று எழுதுவதில் எந்த விதமான ஒரு பெரிய தவறும் இல்லை. புகாரி என்று எழுதுகின்றவர்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் அஸ்ஸிஹுல் கிதாப் என்பதையும் எழுதத்தான் செய்வார்கள். எனவே அஸ்ஸிஹுல் கிதாப் என்று எழுதியதன் காரணமாக அது புகாரி என்பது அவர் வேண்டுமென்றே அங்கு எழுதியிருக்கின்றார் என்று ஒரு காரணமாக அதனை எடுத்து வைப்பது ஒரு பொருத்தமற்ற ஒன்றாக தெரிகின்றது. ஏனென்றால் புகாரி என்று ஒருவர் எழுதிவிட்டால் அதற்கு பிறகு அவர் அஸ்ஸிஹுல் கிதாப் என்று எழுதினாலும் எழுதாவிட்டாலும் புகாரி என்பதைத்தான் அவர் சொல்ல வருகின்றார் என்பதை எந்த ஒரு சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வான். எனவே புகாரி என்று எழுதியதோடு விட்டுவிடாமல் அஸ்ஸிஹுல் கிதாப் என்றும் கூட அவர் எழுதியதன் காரணமாக வேண்டுமென்றே அவர் இதனை இட்டு கூறியிருக்கின்றார் என்பதற்கு ஒரு காரணமாக அதனை எடுத்து வைப்பது அவ்வளவு பொருத்தமானதாக தெரியவில்லை. இது அறிவுக்கு பொருத்தமான ஒரு காரணம் அல்ல. எனவே ஹலீஃபத்துல்லாஹுல் மஹ்தியா என்ற இந்த ஹதீஸை எழுதிவிட்டு இது புகாரில் இருக்கின்றது என்று எழுதப்பட்டது தவறானதான் என்பதை நாம் ஒப்புக்கொண்டோம். எனவே இந்த தவறை பற்றி நாம் சுட்டிக்காட்டும் இடத்து நாம் கூறினோம், பொதுவாக நபிமார்களும் கூட நம்மை போன்ற மனிதர்கள் தான். எனவே மனிதன் என்ற முறையில் எத்தனையோ தவறுகள் அவர்களுக்கு நேருவது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஹஜ்ரத் ரசூலே மக்பூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமா அனா பஷரும் மிஸ்லுக்கும், நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு பஷர் தான், ஒரு சாதாரண மனிதன் தான். அன்சா கமா தன்சூன், எவ்வாறு நீங்கள் மறந்து விடுகின்றீர்களோ அவ்வாறே நானும் பஷராக இருக்கின்ற காரணத்தால் மறந்து விடுகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். இது யாருடைய கூற்று? ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று. கூறுகின்றார்கள், நானும் ஒரு பஷர் என்ற அடிப்படையில், ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் மறதி எனக்கும் ஏற்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து நாம் குர்ஆனின் பக்கம் திரும்புவோம். அங்கு இறைவன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு தவற்றை பற்றி குறிப்பிட்ட பிறகு அடுத்து கூறுகின்றான், நசியா, நிச்சயமாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மறந்து விட்டார். என்ன செய்து விட்டார்? ஒரு நபியாகி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவனே தெளிவான முறையில் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். நசியா, அவர் மறந்து விட்டார். ஆதமு வலம் நஜித் லஹு அஸ்மா, நிச்சயமாக நாம் அவரை மிகப்பெரிய ஒரு வேண்டுமென்றே செய்ததாக நாம் காணவில்லை. அசம் என்றால் வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை எண்ணி செய்வது. அப்படி வேண்டுமென்றே எண்ணி செய்வதாக நாம் அவரை ஒருபோதும் காணவில்லை என்று இறைவன் அங்கு சாட்சி அளிக்கின்றான்.
வேண்டுமென்றே எண்ணாமல் மனிதன் என்ற முறையில் ஒரு தவறு ஏற்படுவது ஒரு நபிக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல. அது ஒரு நபிக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றல்ல என்பதை இறைவனை திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கும் போது, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது போன்ற ஒரு தவறு ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அதனை ஆதாரமாக காட்டி அது அவருடைய நபித்துவ வாதத்துக்கு முரணானது, அவர் நபிவதற்கே மாறுபட்ட ஒரு விஷயம் என்று எடுத்துக் கூறுவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கின்றது என்பதை நான் பார்வையாளர் முன்னே வைத்து விடுகின்றேன். இதன் அடிப்படையில் சலிஃபத்துல்லாஹுல் மஹ்தியா என்று புகாரி இருப்பதாக அவர்கள் தவறுதலாக எழுதிவிட்டார்கள். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கின்றது என்பது உண்மைதான். அந்த ஹதீஸை அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் உண்மையிலே மிர்சா சாஹிப் இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத ஒன்றை ஹதீஸ் என்று எழுதிவிட்டார்கள் என்று ஒருவர் வாதிடுகின்றார் என்றால் அவருடைய வாதத்தில் கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் இருக்க முடியும், அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்க முடியும். ஆனால் எந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரம் ஏற்றுவிட்டார்களோ அது நிச்சயமாக ஹதீஸ் கிரந்தத்தில் காணப்படுகின்றது. ஆனால் எந்த கிரந்தம் என்று குறிப்பிடும் இடத்து அவர்கள் தவறுதலாக புகாரி என்று குறிப்பிட்டு விட்டார்கள். எனவே இதனை ஒரு பெரிய விஷயமாக ஒரு இஷ்யூவாக எடுப்பது என்பது உண்மையிலேயே எவருக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாக எனக்கு தெரியவில்லை. அடுத்து நபிமார்களுக்கு மறதி ஏற்படும் என்பதை விளக்கும் இடத்து மௌலவி அய்யூப் சாப் அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுகையை தவறு செய்யும் போது அப்போது ஒருவர் கேட்டார், நீங்கள் தவறு செய்து விட்டீர்களா அல்லது தொழுகை எதுவும் மாற்றப்பட்டு விட்டதா என்று அவர் கேட்டார். அப்போது அவர்கள் கூறினார்கள், இந்த சகோதரர் உண்மையிலே உண்மை கூறுகிறாரா என்று சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள். அப்போது சஹாபா பெருமக்கள் ஆம், அவர் உண்மையைத்தான் கூறுகின்றார்கள், நீங்கள் தவறு இழைத்து விட்டீர்கள் என்று தெரிகின்றது என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையிலே எனக்கு மறதி ஏற்பட்டு விட்டது என்பதை ஒப்புக்கொண்டார்கள். இதன் அடிப்படையில் இன்னமா அனா பஷரும் மிஸ்லுக்கும், நிச்சயமாக நானும் உங்களை போன்று ஒரு பஷர் தான், ஒரு மனிதன் தான் என்ற முறையில் அந்த தவறை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதே போன்று மனிதனாக பிறந்த மனிதனாக வாழ்ந்த ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அவர்கள் இந்த தவறை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் எதனை அவர்கள் ஹதீஸ் என்று குறிப்பிட்டார்களோ அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவர்கள் இல்லாத ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார், இவ்வாறு கூறினார் என்று கூறியிருந்தால் அந்த கூற்றை ஆட்சேபிப்பதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் நிச்சயமாக இருக்கின்றது, அதனை அவர்கள் கூட மறுக்கவே இல்லை. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கவில்லை. எனவே ஹதீஸ் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இருந்தாலும் அது புகாரில் இருக்கின்றது என்று அவர்கள் தவறாக குறிப்பிட்டுவிட்டார்கள். எனவே இதனை ஒரு பேசுவா அவ்வளவு அறிப்பு பொருத்தமானதாக தெரியவில்லை. இதனை பார்வையாளர்களே சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள். அவங்க சொன்னாங்க, நபினா தப்பு செஞ்சா இந்த மாதிரி தவறு மறதி ஏற்பட்ட அல்லாஹ் திருத்திடுவான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை திருத்தி விட்டான். சரிதான், தொழுகை நோன்பு இந்த மாதிரியான மார்க்க சம்பந்தமான ஷரியத்து கட்டளை விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டால் உடைய மனிதன் மூலமாகவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவும் திருத்தி இருப்பான், சந்தேகமே கிடையாது, திருத்தி தான் இருக்காங்க. ஆனா உலக விஷயங்களில் பசி வேறு சில விஷயங்கள் இதில் உதுர் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது உண்டு என்பதற்கு புகாரியில் ஆதாரம் காணலாம். ஆனால் இப்படிப்பட்ட அதாவது ஹவாலா இப்போ இந்த அதீதிலே கூட இப்படி அதீதே இல்லாமல் இருந்து அது எடுத்து சொல்வதாக இருந்தால் தவறு என்று சொல்வதில் பொருள் இருக்கு. இரண்டாவது அவங்க சொன்னாங்க, தவறு மறதி ஏற்பட்டு நீண்ட காலம் திருத்தாமல் இருந்தால் அது தவறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது ஜெயின்லாவதி சாஹிபுடைய விளக்கமாகும். ஒரு மறதி ஏற்பட்டால் நீண்ட காலம் திருத்தாமல் இருந்தாதான் அது தவறு, திருத்திவிட்டால் தவறாகாது அப்படிங்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கூற்று எப்படின்னா, நபியாகப்பட்டவர் கூட ஆதம் பற்றி வரும்பொழுது ஒரு மறதி ஏற்பட்டு விட்டு ஆனால் அவர் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றால் அதை நாம் குற்றமாக எடுத்துக்கொள்வதில் அல்லாஹ் சொல்றான். ஜெயின்லாவதி சாஹிப் அவருடைய கருத்துப்படி ஒரு மறதி ஏற்பட்டு விட்டால் உடனே திருத்தாமல் விடுவது, திருத்திவிட்டால் சரி, இல்லாவிட்டால் அது நிரந்தரமாக குற்றமாக காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் நபியும் கூட மறதி ஏற்பட்டால் அது வேண்டுமென்றே செய்யாமல் இருக்கக்கூடியது குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை. இனி ஜெயின்லாவதி சாஹிபுடைய கருத்துப்படி பார்த்தா கூட இதனை குற்றமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் திருத்தி இருக்கிறார். ஹமாபத் புஷ்ரா பக்கா 69 இருக்கும். والعجب الآخر أنهم ينتظرون المهدي مع أنهم يقرؤون في صحيح ابن ماجه
வல் முஸ்தத்ரகி. அத்துடன் இன்னும் ஆச்சரியத்திற்குரிய என்னவென்றால் மஹ்தி பற்றி, அது மஹ்தியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் மக்கள். ஆனால் ஸஹீ இப்னு மாஜாவிலும் முஸ்தத்ரக்கிலும் அவர் படிக்கிறார்கள் ஹதீதை லா மஹ்தி இல்லா ஈசா. அப்படி முஸ்தத்ரக்கில் தான் மஹ்தி பற்றி படிக்கப்படுகிறது. அடுத்து சொல்லாரு வயலமூனா, அவர்கள் அறிகிறார்கள் அன்ன ஸஹீஹைன் கது தரகா ذكره لظروف احاديث سمعت في امره. அதாவது அந்த ஹதீதுகளின் பலவீனம் லைஃப் என்பதன் புகாரி அவர் முஸ்லிம் இவ்விருவரும் அதை விட்டுவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் அறிகிறார்கள். ஆக திருத்திக் கொள்வதே அந்த மதி குற்றம் அல்லாமல் ஆகுவதற்கு போதுமானது என்றால் அதுவும் காட்டிவிட்டோம். எனவே இதற்கு மேலும் குறை கூறுவது என்றால் அதற்கு பதில் சொல்ல நாம தயாரா இல்லை. ஏன்? அந்த இடம் திருக்குர்ஆனுடைய கூற்றுக்கிணங்க இறைவன் புறமிருந்து வந்தவரை ஆராய்வதற்காக அல்லாஹ் சொல்லும் வழியில் வர தயாராக இல்லை. அடுத்து இல்ஹாம், ஆங்கிலத்தில் இல்ஹாம் வந்ததுக்கு ரொம்ப சொன்னாங்க. அல்லாஹ் அவர் தெரியாத இல்ஹாம் திருக்குர்ஆன்ல எல்லாத்துக்கும் திருக்குர்ஆன் அலிஃப் லாம் மீம் சீன் காஃப் ஐன் எல்லாம் இல்லையா? இல்ஹாம் தான் இதுக்கு என்ன பொருள் நீங்க சொல்லுங்க. வஹில்ஹாம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி? அப்புறம் இங்கிலீஷ் இல்ஹாம், அல்லாஹ்ங்கிறது ஒரு தனிப்பட்ட மொழி இல்ல, யாருக்கு எப்ப எப்படி வேணாலும் வகி அளிக்கலாம். சரி, அந்த வஹில இருக்கு ஐ லவ் யூ, அல்லாஹ்வுடைய நேசம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் வாழ்க்கையில நீங்க பார்த்திருந்தா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நேரிடலாம். திருக்குர்ஆனுடைய அந்த சவால் இவருடைய வாழ்க்கையில், வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் குறை காண முடியுமா? முடியல. ஐ ஆம் வித் யூ, ஆரம்பத்தில் அவரோடு இருந்திருக்கிறார். எஸ் ஐ ஆம் ஹாப்பி, அவருடைய எல்லா வேலைகளிலும் இறை விருப்பத்தை நாம் பார்த்திருக்கோம். அதுக்கு அவருடைய புத்தகத்தை பார்க்கறது மட்டுமில்ல, அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த வாதத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை, வாதத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை குறைகாணும் நோக்குடன் படித்தால் அது பார்க்க முடியாது. துயரம் நிறைந்த வாழ்க்கையில் அவர் நிலை எவ்வாறு இருந்திருக்கிறது அணுகி பார்க்க வேண்டும். தொலைவிலிருந்து எதிரிகளின் நோக்கத்தில் பார்த்தால் காணாது. ஐ ஷல் ஹெல்ப் யூ, இறை உதவி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவன் தூதர்களுக்கும் நம்பிக்கையாளர்கள் உதவி செய்கிறான். இறைவன் புறமிருந்து வந்து வாதிடுகிறார். அங்கங்கே அவர் நூலில் அவருடைய உரைகளில் காணலாம். உலகம் என்னை அழிக்க பார்க்கிறார்கள், இறைவன் எனக்கு உதவி செய்கிறான், இறைவன் உதவியால் நான் வாழ்கிறேன் சொல்லி காட்டுகிறார். அவருக்கு எதிராக எல்லா வகையான அழிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அவர் காப்பாற்றப்படுகிறார் என்றால் இந்த ஆங்கில மொழியிலான இல்ஹாம் கூட அவருக்கு, அவர் உண்மையாளர் என்பதற்கு அந்த இறை வாக்கு நிறைவேறிவிட்டிருக்கு. ஒரு இல்ஹாம் இருக்க எந்த மொழியில் இருந்தால் என்ன, அது நிறைவேறி இருப்பதே அது உண்மை என்பதற்கு ஆதாரம். அந்த இது மண்டுக்கு பேரு அடுத்து என்ன பாருங்க. ஹஜ்ரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகால யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திக தயர், பறவைகளின் பேச்சு அவர் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஊத்தீனா மின் குல்லி ஷை, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பறவையினுடைய மொழி ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அதாவது வஹி இல்ஹாம் இந்த மொழியில தான் வேணும், இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறதா சொல்லுங்க. அது அல்லாம இங்கிலீஷ்லயே வரணும், அதுல குறை இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் நபி ஆராயறதுக்கு அல்லாஹ் சொல்லல. இதெல்லாம் உங்களுடைய அளவுகோல். உங்களுடைய அளவுகோல்ல நான் சொன்னேன், சும்மா சொல்லல. இந்த அளவுகோலில் அளப்பதாயிருந்தால் எந்த நபியை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு குறைகளை சுட்டிக்காட்ட முடியும் தான் சொல்லிட்டு வரேன். எந்தெந்த குறைகளை நீங்க இவர் மேல சொல்றீங்களோ அந்த குறைகளை அத மாதிரி பிறரால் எடுத்து காட்ட முடியும். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், திருக்குர்ஆனில் இந்த மாதிரி பிழை இருக்கு அப்படிங்கிற நான் சொல்லல. எதிரிகள் அவரை ஆராயறதுக்காக அந்த மலிமையை பார்த்த தப்பு இருக்க மாதிரி அவருக்கு தெரியும். அது தவறுல நீங்க சொன்னீங்க, நாங்களும் அப்படித்தான் நம்புறோம், எந்த குறையும் கிடையாது. ஆனா
எதுவரை நமக்கு நம்பிக்கை கிடையாதோ நம்ம மறுப்போம். ஏன்? நாம அணுக வேண்டிய முறை அணுகணும். இவர் அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்றதா இருந்தா எப்படி அவர் ஆராய்வு அல்லாஹ் சொல்றானோ அந்த ஆராய வேண்டும். அது தவிர நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் இறைவனுடைய கூற்றாகிய குர்ஆன் தரும் அளவுகோலுக்கு முற்றிலும் மாற்றமானது, ஏற்றுக்கொள்ளப்படத்தகாதது. அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும் இஸ்தக்பர்தும் ஃபரீகன் கஸ்ஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். பல முறை படிச்சிருக்கும். அதாவது நாம் விரும்பாததை அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், நீங்க விரும்பாத ஒன்றை கொண்டு நபி உங்களிடம் வருவதாக இருந்தால் ரசூல், இஸ்தக்பர்தும் பெருமை பாராட்டுகிறீர்கள், ஃபரீகன் கஸ்ஸப்தும் ஒரு பிரிவினர் பொய் என கூறுவார்கள், ஃபரீகன் தக்துலூன் கொலை செய்ய வருவார்கள், கொலை செய்ய முயல்வார்கள். எனவே எந்த நபியா இருந்தாலும் சரி அவர் வருகின்ற போது மறுப்பவர் இருப்பார், சிலர் பெருமை அடிப்பார், சிலர் அவரை கொலை செய்ய முயற்சி செய்வார்கள், ஒழித்து கட்ட முயற்சி செய்வார்கள், கஸ்ஸப்தும் சிலர் பொய் என கூறித்திருவார்கள். இவ்வகையில் நபிமார்கள் எல்லாரும் கேள்விகள் செய்யப்படுதல், குறை கூறப்படுதல், இதெல்லாம் நுபுவத்து வாதத்திற்கு பின்னால் உள்ள விஷயம். அது பின்னால் தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் நல்லா சொல்றான், பிமாலா தஹ்வா அன்ஃபுசுக்கும், நீங்க விரும்பாத உங்களுடைய நப்சுகள் விரும்பாததை கொண்டு வருகின்ற போது, அவர் நபி இப்படி இருக்கணும், நபினாக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வரணும், இந்த மாதிரி வரக்கூடாது, ஆங்கிலத்திலாம் வகையெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மொழிதான் வகை வரணும், அவர் இப்படியெல்லாம் தான் பேசணும், இப்படியெல்லாம் தான் சொல்லணும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி தான் விரும்புற மாதிரி நபி வரணும் எதிர்பார்ப்புங்க. அப்படி வராத சமயத்தில் அதை குறையா சொல்லுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அவருக்கு வரக்கூடிய வகை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் சொல்லாததை அவன் சொல்வதானால், நான் சொல்லாததை சொல்வதானால், குறிப்பிட்ட நபிவாசத்தை பற்றி கூறுதான், நான் சொல்லாததை சொல்வதானால் உயிர் வழக்கரத்தால் பிடித்து உயிர் நாடியை துண்டித்து விடுவேங்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மையான ஒருவராக இல்லாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டான். நீங்க இப்படி சொல்லியிருக்க தேவையும் இல்லை. முன்னால கேட்டேன், காட்டுங்க உலகில் எடுத்துக்காட்ட முன்னால அதான் நீங்க சொல்றீங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் பொய்வாதிக்கு இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. அதாவது பொய்வாதியையும் நபியை மறுக்கிறவங்க நீங்க ஒன்றாக பேசுறீங்க. இறைவன் வாடுறவங்களையும் தனியால சொல்றான். இந்த உலக தக்கபல் அலைனா பாதல் அக்காவில்ங்கிற வசனம், இறைவன் மேல் இட்டு கட்டுபவன், சில சொற்களை சொல்பவன், வகையிலாம் இறைவன் புறமிருந்து வருவதாக கூறுவதை பற்றி தான் சொல்லப்படுகிறது. எனவே இது குறிப்பாக கவனிக்கத்தக்க விஷயமாகும். சும்மா அல்லா மேல் இட்டு கட்டுற வார்த்தை இல்லை, இஃப்தரா கிடையாது. இஃப்தரால் அல்லானா இறைவன் மேல் இட்டு கட்டுதல். இங்க வசனத்தை படிச்சு சொல்லுங்க, வலவு தகவல் அலைனா பாதல் அக்காவில், இறைவன் மேல் நம்மேல் ஒரு சில சொற்களையாவது இவர் இட்டு கட்டி கூறுவதானால், புனைந்து கூறுவதானால், அதாவது வகையிலாம் சொற்கள் வடிவில் கிடைப்பதாக கூறிக்கொண்டு இருப்பதானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த நாள் வரையிலும் எந்த ஒரு பொய்யராலும் வாழ முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு உங்க உலகில் காட்ட முடியாது. இந்த ரெண்டு கேள்வியே அவர் உண்மையாளருங்கிறதுக்கு உறுதியான சான்றாகும். நீங்க என்ன 100 ஆண்டுகளாக அவர் நூல் எழுதப்பட்டிருக்கு, இது நாள் வரையிலும் எந்த நபராலும் ஒரு மேற்கோளை காட்டவோ அதுபோன்று கொண்டு வரவோ, அல்லது நீங்க சொன்ன மாதிரி இது எனக்கு இறைவனிடமிருந்து இலகாமாக கிடைக்கப்பட்டது என்று கூறி அந்த நாள்கள் அளவு 23 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு முன்மாதிரி உங்களால் காட்ட முடியவில்லை, முடியாது. முதல்ல நீங்க கேட்ட மாதிரி உண்மையிலே அவர் உண்மையாளர் இல்லை என்று நிரூபிக்குவது உங்களுடைய நோக்கமாக இருந்தால், திருக்குர்ஆன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இந்த வசனம் நம் அல்லாஹ்வின் கூற்று என்ற நம்பிக்கை இருந்தால், அந்த வசனத்துக்கு எதிரில் இங்க காட்டுங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாதத்திற்கு, அவருடைய உண்மைக்கு சான்றாக அல்லாஹ் அவர் வாழ்க்கையில் இருந்து கட்டும் 2 விஷயங்கள். வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையாக இருத்தல், களங்கமற்றதாக இருத்தல், அப்பழுக்கற்றதாக இருத்தல். இப்படிப்பட்ட சூழ்நிலை இவருக்கு இருந்திருக்கிறதா இல்லையா, இதை காட்டுங்க. 2வது, வாதத்திற்கு பின்னால் அவர் கூறுவது பொய்யாக இருந்திருந்தால்
இறைவன் அவரை விட்டு வைத்திருக்க மாட்டான். இது அல்லாஹ்வின் கூற்று. இந்த கூற்றை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று நான் கூறுகிறேன் இப்பொழுது. ஏனென்றால் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து கூறுகிறார், இவர் கூறியிருந்தால் விட்டு வைத்திருக்க மாட்டேன். இவர் என்ன கூறுகிறார்? அது அவருக்கு மட்டும்தான், மற்றவருக்கு பொருந்தாது. என்ன அர்த்தம்? இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஏன் பொருந்தணும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்காக எந்த ஒன்றை இறைவன் சான்றாக கூறுகிறானோ அந்த சான்று இன்னொருவருக்கு, அதாவது இவர் பொய் கூறுவதாக இருந்திருந்தால் நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வாறு இருந்தும் அவர் வாழ்ந்த காலம் அளவு இன்னொருவர் பொய் கூறி உயிரோடு இருந்து மக்களை கெடுத்து வருகிறார் என்றால் இது அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மைக்கு அந்த வசனம் சான்றில்லாமல் போகாதா? ஏன் சிந்தனை செய்ய மாட்டீர்கள்? இந்த வசனத்திற்கு நன்றாக சிந்தனை செய்து போய் சொல்லுங்க. இனி தின்பாக சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வை மறுப்பவரும் நபியை மறுப்பவரும் எல்லாம் மொத்தமாக சொல்லப்பட்டு சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லக்கூடிய தெளிவாக சொல்லக்கூடிய கருத்தை திருப்பி இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் சொல்லுகிறான். அதுவும் சொற்களில் கலிமாவை வஹீயிலெல்லாம் இறங்குவதாக கூறுவதை குறிப்பது தொடர்ந்து கூறி வர வேண்டும். அவ்வாறு கூறியும் உயிரோடு இருக்கிறார் என்றால் நிச்சயமாக உண்மையாளர் என்று உறுதியாகி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு சான்றாக அல்லாஹ் கூறுகிறான், இவர் கூறுவது பொய்யாக இருந்தால், என்ன இட்டு கட்டி கூறுவதாக இருந்தால், இவன் கூறும் வகை இல்ஹாமெல்லாம் என்னுடைய அல்லாது இருந்திருந்தால் நிச்சயமாக வழக்கரத்தால் பிடித்து உயிர் நாடிய துண்டித்திருப்பேன். இவ்வாறு இறைவன் கூறியிருக்க இன்னொருவர் அது போலவே இறைவனுடையது என்று கூறி சில சொற்களை தொடர்ந்து கூறி வரவும் அந்த காலமளவு உயிரோடு இருக்கிறதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தால் உண்மையாளர் என்றால் அவ்வாறு உயிர் வாழ்பவர், இல்ஹாம் அறிவித்துக் கொண்டிருப்பவர் உண்மையாளர் என்று உறுதியாகி விடுகிறது. இது திருக்குர்ஆனின் கூற்று, அல்லாஹ்வின் கூற்று. அதன்படி ஹஜ்ரத் அஹ்மத் அவர்கள் உண்மையாளர் என்று அந்த வசனம் உறுதியாக கூறுகிறது. அது மறுக்க உங்களால் என்ன, எவராலும் முடியாது. உண்மையிலே உண்மையை உணர்த்த வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் இறைவன் கூறும் இறை வசனத்தின்படி அவர் அடக்கமுன் வாருங்கள். இல்லாவிடில் வாழ்த்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று கூறிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு புரியாத விஷயங்களை எடுத்து குறை கூறியே கொண்டே இருங்கள். அதனால் ஒன்றும் அவருடைய நபித்துவத்திற்கோ அவருடைய உண்மைக்கோ எந்த களங்கமோ குறையோ ஏற்பட போவதில்லை. நாளைக்கு அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது எடுத்து வைத்த நான் வரிசையா சொல்லிட்டே போலான்னு இருந்தேன். இருந்தாலும் சொன்ன பதிலுக்கு பதில் சொல்லிட்டு தான் மீதி நேரத்தில் அப்படி எடுத்து வைக்க வேண்டியதும் இருக்கு. அதுவும் நம்ம கடமை தானே, அதனால சொல்லுவோம். அதாவது மிர்சா குலாம் அகமது சாஹிபுக்கு ஆங்கிலத்தில் வகி வந்தது அப்படிங்கிறத ஏன் நான் எடுத்து சொன்னேங்கிறத ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆங்கிலம் என்னமோ அல்லாவுக்கு பிடிக்காத பாஷை மாதிரியும் அதுல எப்படி வகி வரலான்னு நான் ஆச்சரியப்பட்ட மாதிரி நீ காட்ட வேணாம். எல்லா பாஷையும் வரலாம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் கேட்கிற கேள்வி, யாருக்கு வகி வருகிறதோ அவருக்கு புரியாத பாஷையில் வரலாமாங்கிறதா. அவர் ஒரு ஆங்கிலேயரா இருந்து ஆங்கிலத்தில் வகி வந்தா நான் கேட்க மாட்டேன். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அதை நல்லா கவனிக்கணும். அதை அவர் சொல்றார். அத இந்த ஆங்கில வகிக்கு அடுத்து அவரே சொல்றாரு, எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப கவனிக்க வேண்டிய இதுக்கு சான்றா பாருங்க. இதை நான் கேட்டதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் மீம் ரா, காஃப் ஹா யா இன் சாத், இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்கிறாரு. இதுக்கெல்லாம்
எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? யாருக்கு வஹி வந்ததோ அவர்கள் தனக்கு தெரியாதுன்னு சொல்லல. இவர் யாருக்கு வஹி வந்ததோ அவர் சொல்ல எனக்கு தெரியாது. வித்தியாசத்தை விளங்கணும். அதுக்கு அர்த்தம் உண்டா இல்லையா தனி சர்ச்சை. நான் கேட்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப பேச்சு என்ன தெரியுமா? இந்த ஆங்கிலம் எனக்கு தான் தெரியாது. அதல்ல கேள்வி. யாருக்கு வஹி வந்ததோ அவருக்கு தெரியணும் இல்லையா? அதான் கேள்வி. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் மீம்க்கு எனக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னாங்களா? இவர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஆங்கிலம் எல்லாம் தெரியாதுன்னு இவர் சொல்லிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் மீம்னோட இது என்னமோ எனக்கு தெரியல, என்னமோ வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்களா மக்கள்கிட்ட வந்து? இல்ல. மக்களாவது கேட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா கேட்டாங்களா? கேட்கல. அப்ப தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். பாயிண்ட் ஒன்னு இது அடிபட்டுருச்சு. அதனால இதை எடுத்து கேட்கக்கூடாது. அடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உள்ளிம்னா மன்திக தைரி, பரவ பாஷையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்துச்சுல, இவருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படலையில, இது எப்படி உங்களுக்கு தெரியலாவும்? பரவ பாஷை கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நீங்க சொன்ன ஆயத்தில் இருக்குது. பறவையுடைய பாஷை அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுனால பறவைகிட்ட பேசுவாரு. என்னமோ வரலாம், பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை என்ன? யாருக்கு வகி வருது அவருக்கு இது தெரியல, பாஷை தெரியல. பொதுவா வகி வர்றதை நபிமார்கள் விளக்குறதுக்கு தான். அவர் இன்னொருத்தர் விளக்கம் கேட்கறதுக்கு இல்ல. அவருக்கு வர்ற வகி அவர் தான் விளங்க முடியும். குர்ஆனை பத்தி எல்லாம் சொல்லும் போது அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த திக்ரை நான் உமக்கு இறக்கி இருக்கிறோம் லித்துபையின லின்னாஸ், நீ மக்களுக்கு விளக்கணும். மானுசில இலையும் இன்னொருத்த வந்து உனக்கு விலைக்கு தரக்கூடாது. அதுக்கு நான் அடக்க மாட்டேன். வஹியுடைய சுன்னத்து குர்ஆனை பாருங்க. குர்ஆன்ல வஹியுடைய சுன்னத்து என்ன? இவருக்கு ஆங்கிலம் தெரியாம ஒப்புக்கொண்டாருன்னா யார்கிட்ட கேட்டு ஒரு கேட்டிருக்கிறார், இதுக்கு என்ன அர்த்தங்க, இது எப்படி, இது என்ன இருக்கு, அது கேட்டிருக்காரு. இவராக்கு நபியுடைய டியூட்டி என்ன? அவருக்கு இறக்கப்பட்டதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், லித்துபையின லின்னாஸ், நீங்கள் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். மானுசில இலையும், அவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நீங்க தான் நபியை தெளிவுபடுத்தணும். அதுக்கு தான் இந்த வேதத்தை நம்ம இறக்கி இருக்கிறோம். இப்ப இது பொருந்ததா? இன்னும் ஆங்கிலத்துக்கு எதிரி மாதிரி, எனக்கு ஆங்கிலம் தெரியாதனால ஆங்கிலத்துக்கு எதிரி நினைக்க வேணாம். அதுக்கு நான் சொல்லவே இல்லை. இவருக்கு தெரியல, அதான் இங்க உள்ள பாயிண்ட். அப்ப இவராக்கு விளக்க வேண்டியது இருக்க, இன்னொரு ஆள்கிட்ட போய் என்ன செய்யறாரு? விளக்கம் கேட்கிறாரு. அதனால இந்த பறவை மொழிங்கிற டாபிக் அடிபட்டு போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அடிக்கடி சுன்னத்துல்லாம்பீங்க, அடிக்கடி சொன்னீங்க. சுன்னத்துல்லாவுல ஒரு நபிக்கு அவருக்கு தெரியாத வேற ஒரு பாஷையில வஹி அறிவிக்கப்பட்டதாக உங்களுக்கு காட்ட முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ரசூலை அனுப்பினாலும் அவர் எந்த சமுதாயத்தில் இருக்கிறாரோ அந்த பாஷையில அனுப்புவான்ல. அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன? இங்கிலீஷ்ல வஹி கண்டிப்பா இவருக்கு வந்திருக்க முடியாது, இங்கிலீஷ் தெரியாதவருக்கு. இவரும் இவருடைய கௌம இருந்தவங்களும் கௌம கொண்ட கருத்து அவருக்கு அவருடைய தாய்மொழியா கொண்ட கௌமு தான். இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமு எல்லாரும் கௌமு தான். அவங்களுக்கு அரபில தான் வந்துச்சு வஹி. அது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க குர்ஆன்ல ஒரு இடத்துல, வலவ் ஜஅல்நாஹு குர்ஆனன் அஜமியன், இத வேற மொழி குர்ஆனாக நாம் ஆக்கி இருந்தோமேயானால், வேற மொழி குர்ஆன் நம்ம அரபில இறக்கி இருக்கிறோம், இத வேற மொழியில ஆக்கி லவ் படிச்சோம் ஆக்கி இருந்தோமேயானால் லகாலு, அப்போது இவர்கள் சொல்வார்கள், லவ்லா ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு, இதனுடைய வசனங்கள்லாம் நல்ல தெளிவா விளங்குற மாதிரி இருக்க கூடாதா? நமக்கு புரியாத பாஷையில கொண்டாந்தால் சொல்றாரு அஜமியும் அரபியும். என்னப்பா வேதம் அஜமியா இருக்கு, ஆள் அரபியா இருக்காரு, கேட்டுருவானா? வேதம் என்னவா இருக்கு, வேற்று மொழியா இருக்குது, ஆள் என்னவோ அரபியா இருக்காரு, அதனால இறக்க மாட்டோங்கிறான். பாயிண்ட் விளங்குதா? அதனால இறக்க மாட்டோண்டு. சுன்னத்துல்லாவுல அல்லாஹ்வுடைய சுன்னத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது. இதுல இங்கிலீஷ் வகை சாதாரணமா நினைக்க கூடாது, இங்கிலீஷ் வகை கிண்டல் பண்ற நினைக்க கூடாது. பாயிண்ட் என்ன? அல்லாஹ்வுக்கு ஒரு சுன்னத்து உண்டு. வலன் தஜிலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு ஒரு மாறுதலை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அது என்ன சுன்னத்து? ஒவ்வொரு அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, ஒவ்வொரு ரசூலையும் அவரவருடைய பாஷையில தான் அனுப்பி இருக்கிறோம். முதல் சுன்னத். இந்த சுன்னத்தை மாத்த முடியாது, ரசூலுக்கு கூட மாத்த மாட்டேங்கிறான். மாத்தி இருந்தா அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இடம் தர மாட்டேன். அப்ப இப்படி மாத்தி இருந்தா அன்னைக்கு விமர்சிச்சிருப்பார்கள், அதனால மாத்த மாட்டேங்கிறான்.
அப்படி ஒரு அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அஜமீல குர்ஆனை இறக்கி வச்சு அந்த ரஹ்மத்துல் ஆலமீன அதுக்கு நபி அனுப்பி வச்சிருந்தால் அதை விளக்க உங்களுக்கு தகுதி உண்டு, ரஹ்மத்துல் ஆலமீன். ஆனாலும் கூட அப்படி நாம செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? இப்படி கேட்டு விடுவார். இப்படி எல்லாம் நபி கேட்கப்படக்கூடாது. நல்லா பாக்குறான். என்னையாவே ஆளு அரபி வேற அஜமி, அஜமினா வேற்று மொழி, ஆளு அரபியா இருக்காரு, வேற பாஷையா இருக்குது, என்னையா இது அப்படின்னு கேட்டுவான்னு சொல்லி இப்படித்தான் அல்லாஹ் தன் தூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். இதான் சுன்னத்துல்லாஹ், இதான் முந்தைய தூதர்களுக்கு நடந்தது. இங்க என்ன நடக்குது? இங்கிலீஷ்ல வகி வருது, எனக்கு தெரியாதுங்கிற. இது என்ன சுன்னத் காட்டுங்க. இங்கிலீஷுக்கு நீங்க ஆதாரம் காட்ட வேணாம். ஒரு நபி அவருக்கே புரியாத பாஷையில் வகி அறிவிக்கப்பட்டிருந்தான்னு எனக்கு காட்டுங்க, தெளிவா காட்டுங்க. காட்டுனா கூட அதை காட்டினா பொய்யாத்தான் இருக்கு. குர்ஆன் நல்லா சொல்லிப்பான். எந்த ரசூலுக்கும் அவரவர் சமுதாயம் பேசுற பாஷையில தான் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். இதை விட சுன்னத்துல்லாவுக்கு மாற்றமாக ஒருவர் பேசி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சுன்னத்து எது கேலிக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்றானோ, ஒரு மனிதனுக்கு ஒரு பாஷையை சொல்லி கொடுத்துட்டு அது இல்லாத பாஷையில போய் வகி அறிக்கை வைக்கிறது கேலிக்குரியதுங்கிறான். எதை அல்லாஹ் கேலிக்குரியதுங்கிறானோ அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நபி ஆக்குவானா? அப்படி ஆக்கியதாக சொன்னால் அவர் நபியா இருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பா. எல்லாத்துலயும் சுன்னத்துல்லாங்கிறீங்க இல்லையா? சுன்னத்துல இல்லாதவர்களாம் ஏன் முடிச்சுட்டாங்கிறாலும் அதுக்கெல்லாம் சுன்னத்துல்லாங்கிறீங்க. இதை முடிச்சு வச்சதாக கூட ஒண்ணு இடத்துல இல்ல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி போச்சுன்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்லிடுவாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக நபியா இருக்கனால அதுக்கு பிறகு எந்த பாஷையிலும் வரலாம்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் அவங்களே ஒரு உதாரணமாக்கி இவருக்கு வேற பாஷையில் இறக்கி வச்சால் இவருக்கு வேற பாஷையில் இறக்கி வச்சா இப்படி விமர்சிச்சிருப்பாங்க. அந்த வாசல் திறந்தே இருக்கு. இன்னும் சுன்னத்துல்லா என்ன சுன்னத்துல்லா அல்லாஹ் அனுப்புறா இருந்து அனுப்பாத்தான் அது ப்ரூவ் பண்ணியாச்சு. அதான் சுன்னத்துல்லா. சரியா வச்சா? இப்ப என்ன சொல்றீங்க? இதுதான் நான் ஆங்கில வகையில கேட்ட கேள்வி. ஆங்கில வகையில கேட்ட கேள்வி இது. அது போக இன்னொரு கேள்வி கேட்டேன். அதுலயே பிழை இருக்குன்னு என்னத்தையே காரணம் காட்டி சொல்றீங்கல்ல, இலக்கண பிழை. அது மாதிரி ஒரு இதை கொண்டு ஆங்கிலேயன் கொண்டு எனக்கு வகி வந்திருக்குன்னா அவன் என்ன செய்வான்? என்னப்பா இது வகிங்கிற முதல் உனக்கு புரியல, ரெண்டாவது அது எங்க பாஷையுடைய எங்க ஸ்டைல்ல இல்ல, இது இங்கிலீஷாவே இல்ல, இது என்னமோ தப்பு இருக்குது. அப்படி என்ன தப்புன்னு யாருமான தப்பு இருக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இல்லாட்டி ஆங்கில கிராமர் தப்பு வேற விட்டு அவளை கூட வேணும், அது வேண்டியது இல்ல. கீழே நோட்டு கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி விரைவா சொல்லும் போது இன்னும் விரைவா சொல்லும் போது தப்பு வந்துருமா? சுருஅத்துல அல்ல அஜலத்து மின ஷைத்தான் ஒத்த அன்னி மினர் ரஹ்மான். நிதானம் ரஹ்மானுடையது, அவசரம் சைத்தானுடையது. அல்லாஹ்வுடைய கலாம் வரும்போது அவசரமா வருமா, வேகமா. அது சைத்தான் வேலைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய கலாமுல ஒரு சுருஅத்து, ஒரு ஸ்பீட் இருக்குங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா யஸ்தாஜிரூனக பில் அஸாப், அதாபு சீக்கிரம் வரணுங்கிறாங்க. நான் மெதுவா பிடிப்பேன். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க அந்த அதாபு கொண்டு வா, இந்த அதாபு கொண்டு வா. இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு அப்பா அழிச்சிருக்கலாம். அப்ப என்ன சொன்னா? சனஸ்தகிரிஜும், விட்டு பிடிப்போம். அதான் அல்லாஹ், அதான் அல்லாஹ். அது அவங்களுக்கு நீ அவசரப்படுத்துறது. அப்ப நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய நல்ல பாயிண்ட், அழகான ஒரு பாயிண்ட் சொன்னார். அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி வருங்கிறதுக்கு, அவசரமா வராதுங்கிறதுக்கு தெளிவான நஸ். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. சும்மா அவசர அவசரமா வாயவே அசைக்காத. அது மெதுவா இன்னாலைனா ஜமஹு குர்ஆனா, அதை ஒன்று சேர்ப்பது, பதிய வைக்கிற நம்ம வேலை. அவ்வளவு நிதானமா வரும். ரஹ்மானுடைய பண்பு அது. ரஹ்மானுடைய பண்பு என்ன? எதுலயும் அவசரம் இல்லை. பேச்சில் மட்டும் அவசரப்பட்டுவானா? நம்மள மாதிரி ஆளுக்கு ஒன்று அவசரமா பேசிவிடுவோம். ஒரு வார்த்தையோட இன்னொரு இடத்துல பேசிடுவோம். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆங்கில வகி அல்ல பிரச்சனை. இவருடைய கவுமும், இவர் என்ன பாஷை? உருதா, உருதுல வரணும். பார்சியா, பார்சி வரட்டும். இவருடைய பாஷை குறைஞ்சபட்சம் இவருக்கு தெரிஞ்சாச்சு இருக்கணும். குறைஞ்சபட்சம் இவருடைய அரபி, இவர் அரபி தாய் பாஷை இல்ல, அரபி தெரிஞ்சாச்சு இருக்குது. அதுவாக தெரியுமானா தெரிஞ்சிருக்க கூடுமே கேட்க முடியாது. தெரியாத அவர் சொல்லிடுறாரு. பின்னாடி தெரிஞ்சிருப்பாரு சொல்ல முடியாது. இது கீழே தான் தெரியாது. அதுக்கு பின்னாடி தெரிந்து கொண்டாருன்னா நீங்க காட்டல, காட்டினா நிக்காது. இது வரும்போது அவருக்கு தெரியல. இந்த வகை வரும்போது என்ன செய்யல, அவருக்கு ஆங்கிலம் தெரியல. இதுதான் ஒரு கேள்வி. அடுத்தது அலிஃப் லாம் மீம் இன்னொரு பாயிண்ட் நான் நினைவுபடுத்தணும். அலிஃப் லாம் மீம் என்பது அரபி தான். அது புரியுதோ புரியலையோ, அது அரபியா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியல சொல்லல, சொல்லாதனால புரிஞ்சிருக்குது. இது வேற்று மொழியை பத்தியாக பேசிட்டு இருக்கிறோம். அரபு மொழியிலேயே ஒரு வார்த்தையை சொல்றதை பத்தி பேசல. இப்படி அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
நீங்க அதனோட இதை கம்பேர் பண்ணி என்ன செய்யாதீங்க, இதை சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ்வுக்கு மேராஜின் போது உலகம் கிழவி வடிவத்தில் காட்டப்பட்டதா ஒண்ணு சொன்னீங்க. கனவுல ரசூலுல்லாஹ் காட்டப்பட்டதாக கனவுக்கு விளக்கம் சொல்லும் போது அதுக்குரிய சன்னதங்களை தந்தா அதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். கேட்க நினைச்ச மறந்துட்டேன். 2 இதுக்கு நீங்க சனதோட மூல நூலோட ஆதாரம் தரணும். 2 விஷயத்துக்கு. அப்ஜது அழிவு கொண்டு பேக்கி 2 இல்லையா, சொல்லலையா? ரைட், ஓகே, தரணும். தந்ததை நான் பதில் சொல்ல வருது. இப்ப கொஞ்சம் தந்துட்டீங்கன்னா அடுத்த சிட்டிங்ல நான் பதில் சொல்றேன். தரலன்னா அதுக்கு சொன்ன பதில் அடிபட்டு போச்சு. சரிதானா? தரலன்னா அதுக்கு சொன்ன பதில் கனவுக்கு 1400 சொன்ன வழக்கு அடிபட்டு போச்சு. அப்புறம் கேட்டு அதான் கேட்ட தூக்கிட்டு வந்தீங்க. சரி, சொன்னதெல்லாம் வச்சிருவோம். இவரு அங்க மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி, அவ்வளவுதான் வந்தது. பலசா எல்லாம் எடுத்துட்டாதான். சரி, இப்ப சொன்னதுக்கு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். புகாரியில இருப்பதாக அவர் சொன்னார், ஆனா புகாரியில இல்ல. ஒரு ஹதீஸ் கலீஃபத்துல்லாஹில் மஹதி இல்லையா, அதை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நான் கேட்டது, இதை என்ன செய்யணும்? ஒரு நேர்மையானரா இருந்தா, நான் இந்த மாதிரி தவறாக எழுதிவிட்டேன், அதை திருத்திக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி இருக்கிறாரா? தவறா எழுதிட்டேன், மறதிய எழுதிட்டேன், அதை திருத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறாரா? இத்தனை பக்கத்தில் இந்த நூலில் நான் எழுதிவிட்டேன், நீங்க சொல்றீங்க அவர் சார்பா நீங்க விளக்கம் சொல்றீங்க, அவர் இப்படி திருத்தி விட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? என்னை அறியாமல் வந்து விட்டது, அவர்களா சொல்லிவிட்டேன், புகாரியில் நான் இது இருப்பதாக சொல்லிவிட்டேன். அதை நல்லா கவனிக்கணும். அதாவது மகதி பற்றி ஒரு ஹதீஸும் இல்லைன்னு புகாரில் இருக்கு, புகாரில் இல்லைன்னு வேற இடத்துல சொல்றாராம். மகதி பற்றி எந்த ஹதீஸும் இல்லைன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னு சொல்றீங்க. இதுல வாதிக்கிறாரு, புகாரி சரியான அதுலயே இருக்குது என்று மகதி வாதமாக எடுத்துக்கிறார். அப்படி சொன்ன ஒருத்தர், நான் புகாரில் இருப்பதா ஒரு ஹதீஸை சொன்னேன், அதை இப்படி திருத்திக் கொள்ளுங்கள், நான் தவறாக சொல்லிவிட்டேன், அப்படி ஒத்துக்கணுமா இல்லையா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுது விட்டீங்கன்னு. உடனே இருந்தாங்க, சரி சரி போயிட்டாங்களா, போய் இன்னும் 2 ரக்காத் தொழுதாங்களா? உடனே அதான முறை, திருத்திட்டான்னு சொல்ல வேண்டியான இல்ல, திருத்தம் சொல்லல. நீங்க சொல்றீங்க அவரு புகாரிங்கிறத தவறா சொல்லிட்டாருன்னு. அப்போ அவராக்குன்னு தவற ஒத்துக்கணும். அவர் காலத்து 100 வருஷத்துக்கு 100 வருஷங்கிறீங்களே, 100 வருஷத்துக்கு நீங்களாக்க ஒப்புக்கொள்றீங்க அது தவறுதான் சொல்லி, அது போதும் எங்களுக்கு. அதுக்கு நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அது எங்களுக்கு போதும், மக்களுக்கு உண்மை புரியுது. அப்புறம் எல்லாம் தவறு வித்தானா சொல்லியாச்சு. என்ன சொன்னாரு? பாயிண்ட் வாங்க. சரி, நல்லா கவனிங்க. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஆங்கில வகை நல்லா கவனிக்கணும். இது ஒரு அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமுங்க. அல்லாஹ் அப்படி யாருக்கும் தெரியாத பாஷையில வகை இறக்கி வைக்கல. அதான் முக்கியமான அம்சம். இவருக்கும் தெரியல, தப்பாவும் இருக்கு, இலக்கண பிள்ளையாவும் இருக்குது, அவனே ஏத்துக்கிற மாட்டான், அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு தாழ்ச்சி இதெல்லாம் விட்டுருங்க. இந்த நிலையில யாருக்கும் இருக்குது. இதுக்கு பிறகு நீ எங்க திசை விருப்பப்படுகிறீர்கள் சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு உருவக கதை மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்றாரு, கதை. இத நான் எதுவும் விமர்சனமே செய்யல, அர்த்தம் தான் செய்வேன். யாராவது சிரிச்சா அது நான் பொறுப்பு இல்லை, சரிதானா? நான் பொறுப்பு இல்லை. அதாவது நான் சிரிப்பு விட்டுறதுக்கு சொல்ல உள்ளதான் படிக்கிறேன், நான் பொறுப்பு இல்லை. ஆமா முஜிபுங்க, முஜிபு இதை வாசி அர்த்தம் செய். நீ வாசி ஒரு அர்த்தம் செஞ்சு அர்த்தத்தை நான் வளர்க்கிறேன். இதை விட கூட
एक दफा तमस्सुली तौर पर मुझे खुदा ताला की जियारत हकीकत वही एक दफा तमस्सुली तौर पर मुझे खुदा ताला की जियारत हुई और मैंने अपने हाथ से कई पेशन गोई लिखे जिनका ये मतलब था कि ऐसा वाक़यात होने चाहिए। तब मैंने वो कागज दस्तखत कराने के लिए खुदा के सामने पेश किया और अल्लाह ताला ने बगैर किसी तामुल के सुर्खी के कलम से उस पर दस्तखत किए और दस्तखत करने के वक्त कलम को छिड़का, जैसा कि जब कलम पर ज्यादा स्याही आ जाती है तो उसी तरह पर झाड़ देते हैं और फिर दस्तखत कर दिए। और मेरे पर उस वक्त निहायत रिक्कत का आलम था, इस ख्याल से कि किस कदर खुदा ताला मेरे पर फजल और करम है कि जो कुछ मैंने चाहा बिला तवक्कुफ अल्लाह ताला ने उस पर दस्तखत कर दिए। और उसी वक्त मेरे आंख खुल गई और उस वक्त मियां अब्दुल्ला सनूरी मस्जिद के हुजरा में मेरे पैर दबा रहा था कि उसके रूबरू गैब से सुर्खी के कतरे मेरे कुर्ते और उसकी टोपी पर गिरे। और अजीब बात यह है कि वो सुर्खी के कतरे गिरने और कलम के झाड़ने के एक ही वक्त था, 1 सेकंड का भी फर्क न था। இதனுடைய வரிக்கையோட அர்த்தம் வேணா, இதுல என்ன சொல்றாருன்னு சொல்லிடுறேன். உருது வாய்த்தாச்சுல, அதாவது ஒரு உருவகமான முறையில் எனக்கு அல்லாஹ்வோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது சொல்றாரு. அல்லாஹ்வோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. அப்ப நான் நிறைய முன்னறிவிப்புகளை எழுதிக்கிட்டே இருந்தேன். இவர் எழுதுறாரு முன்னறிவிப்புகளை, இவர் தான் எழுதுறாரு. நிறைய முன்னறிவிப்புகளை எழுதிக்கிட்டே இருந்தேன். என்னென்ன அழிக்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ முன்னறிவிப்புகள் எழுதுன்னு சொல்லி நான் எழுதினேன். அப்ப எழுதி முடிச்சிட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக வேண்டி அல்லாட்ட நீட்டினேன் எழுதுனத. அல்லாஹ் என்ன செஞ்சான், கையெழுத்து போட்டான். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, கொஞ்சம் கூட சிந்திக்காம அல்லாஹ் கையெழுத்து போட்டானா. அதாவது அல்லாஹ் சிந்திச்சுதான் எதையும் வழங்காம போல இருக்கு. அதுல இருக்கு கயிறு தாமுல், கொஞ்சம் கூட சிந்திக்கலங்க, நீட்டினோட கையெழுத்து போட்டான். அப்ப அல்லாஹ் அவர் எல்லாம் எப்படி வழங்குறதுல அல்லான்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு நடந்திருந்தா கூட இது வரிக்கு வரி படிச்ச பிறகு அல்லாவுக்கு தெரியும் போல இருக்கு. அப்படி என்ன எழுதிருக்குன்னு அல்லாஹ் பார்க்காமல், வார்த்தைக்கு அர்த்தம் சிந்திக்காமல் கையெழுத்து போட்டு விட்டான். எதுவுமே சிந்திக்கவில்லை. கயிறு தாமுல். இந்த கையெழுத்து போடுற நேரத்தில் இந்த பேனாவுல அதிகமா மை வந்துட்டா உதருவோமே. சிவப்பு பேனா கருப்பு மை, சிவப்பு பேனா வச்சிருக்கிறான்ல, கருப்பு மை அதுல இருக்குது. இப்படி உதரும் போது அதிக மை தான் உதரும்ல, அந்த மாதிரி அல்லாஹ் நினைஞ்சான் பேனா உதறான். மை அதிகமா இருக்கு கையெழுத்து போடுறதுக்கு. மை அதிகமா உதறின உடனே என்ன ஆச்சுன்னா உதறிட்டு கையெழுத்து போட்டான். இதுல அந்த நேரத்தில் நானும் மியான் அப்துல்லா அப்படிங்கிறவரும் அவருடைய சீடர் போல இருக்கு. சீடரா யாரும் தெரியல, அவர் ஆளு. 2 பேருமே ஒரு மஸ்ஜிதுல உட்கார்ந்து 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் அல்லாட்ட வர கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரே டைம்லங்க இவரு அப்துல்லா மியான்ங்கிறவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அங்க உதறின மையி அதே செகண்ட்ல அந்த ஆளு தொப்பியிலையும் ஏன் சட்டையிலையும் பட்டுருச்சு. அதே செகண்ட்ல 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். அவர் தலையில அந்த கருப்பு இங்கு படுது, என் சட்டையிலையும் என்ன செய்யுது, கருப்பு இங்கு படுது ஒரே செகண்ட்ல. அப்ப ஒரு டைம்ல நினைஞ்சிருக்காரு, இவரு இங்கேயும் இருந்திருக்கிறாரு, அல்லாட்டையும் போய் கையெழுத்து வாங்கி இருக்கிறாரு.
தமசிலி தவறுன்னு சொல்றாரு. காலமிக்கு அவர் அப்துல்லா மியான்கிறவரு காலமிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் கேட்கிறது இப்படி அல்லாஹ் வந்து உருவப்படுத்துறதா? இப்படித்தான் படுத்துறாரு. போய் பேப்பர்ல கையெழுத்து இது உருவகம் தான் சொல்றாரு. ஆனா உருவகம் நெசவன்னு சொல்றாரு. இங்கு தொழிச்சிருச்சு. கவனிக்க வேண்டிய விஷயம். இதை உருவக கதையா சொன்னா உருவமா விட்டுருணும். உருவகம்னு சொல்றாரு. முதல்ல தலைப்பை விட்டு போட்டுக்கிறாரு. இதுல என்னவா சொல்லப்படுது? உருவகம்னு சொல்லப்படுதா உண்மையா சொல்லப்படுதா? தமசிலி தவறுன்னு ஆரம்பத்தை சொல்லிவிட்டு இங்கு வந்து சொல்லிச்சிருச்ச உருவகம் இல்ல. உண்மையிலே நடந்ததாக சொல்ல வைக்கிறாரு. கேட்டா சொல்றது தமசிலிங்கிறாரு. அப்ப மை விஷயம் பேசப்படக்கூடாது. மை தெளிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு பாட்டிக்கணும். தெளிச்ச மை இவர் தலையில தொப்பிலையும் இவர் தட்டையில வந்து அதே செகண்ட்ல வந்துச்சு. ஒரே செகண்ட்ல நடந்துருச்சு. அப்ப இவர்கிட்ட பேசிட்டு காலமிக்கு விட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவர் போய் கையெழுத்து வாங்கிட்டு அந்த மாதிரி நெச கையெழுத்து வாங்கினதாகவே என்ன செய்யறாரு? நான் நீட் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. கயிறுக்கு சீதா அம்முல் சிந்திக்காம எல்லாம் கையெழுத்து போடுவான். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கொடூரமான வார்த்தை. அல்லாவுக்கு அல்லாவுடைய சிபத்துல சிந்திக்காம எல்லாம் கையெழுத்து போட்டான்னா எல்லாம் சிந்திக்கணுமாங்கிற காண கூணு எல்லாம் அவனுக்கு தெரியத்தானே செய்யும். இன்னும் கூட யோசிக்கல, கையெழுத்து போட்டான். படிச்சு பார்க்கலங்கிற மாதிரி அவர் படிச்சு பார்க்கலன்னு சொல்லல. இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய கதிரை ஒரு விலங்குனவங்க இப்படி கற்பனை பண்ண மாட்டாங்க. அது சொல்ல வரேன். அல்லாஹ்வுடைய கதிர் என்ன, நம்ம என்ன, அவன் எஜமான், நம்ம அடிமை. அவன் கதருள்ளாக ஹக்க கதிரி, அவனை கண்ணியப்பட வேண்டிய அளவில் கண்ணியப்படுத்தவில்லை. ஆமா, அது இன்னொன்று இருக்குது. அல்லாஹ் சொல்றான் பலா தத்ரிபுல் இல்லாஹில் அம்சால். அல்லாஹ் விஷயத்தை பேசும்போது இந்த மாதிரி ஓமைகள்லாம் கூறிட்டு இருக்காதீங்க. நோட்டு பேனா கையெழுத்து இங்கு இதெல்லாம் பேசாதீங்க. பலா தத்ரிபுல் இல்லாஹில் அம்சால். அல்லாஹ்வுக்கு மிசால் சொல்லக்கூடாது. தம்சீல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. குர்ஆன்ல தடை இருக்குது. அதை ஒரு தம்சீலா சொல்றாரு. இந்த மிசால் அம்சால் தம்சீல்லாம் ஒரே வார்த்தை தான். இவர் தமசிலி தவறுப்பர் சொல்றாரு. இந்த தமசிலி தவறுப்பருக்கு வந்து என்ன இருக்குது? குர்ஆன்ல தடை இருக்கு. லா தத்ரிபுல் இல்லாஹில் அம்சால். அல்லாஹ் மனுஷன் தான். அது யாரா இருந்தாலும் சரி, ரஹ்மத்துல் ஆலமீனா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான். அவர் அடிமை தான், அதுல சந்தேகம் இல்லை. மிகச்சிறந்த அடிமை, அது ஒரு விஷயம். எல்லா அடியார்களிலும் மிகச்சிறந்த அடிமை, அவ்வளவுதான் அதுல சொல்லலாமே தவிர இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சத்தை கவனிங்க. இதை நான் சொல்லிட்டேன். இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நபி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா? இதான் ஒரு நபியுடைய வேலையா? இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு கையெழுத்து வாங்க போறது, இப்படிலாம் அல்லாஹ்ட்ட போய் சொல்றமே கையெழுத்து மையி அல்லாஹ் வேணா வச்சுக்கிட்டு இருந்தா அது நெசந்தாண்டு காட்டுற மாதிரி வேற. மை வந்து விழுந்துருச்சு. அப்ப நெசமா கையில ஒரு பேனா வச்சுட்டு எல்லாம் உட்காந்துக்கிற மாதிரி சிவப்பு பேனா வச்சுட்டு மனுஷ மாதிரி அதுக்கு உதாரணம். இந்த உதறதுக்கு உதாரணம் காட்டுறாரு. நம்ம எல்லாம் உதறுவோமே அப்படி அதுல இருக்குது. இங்கு அதிகமா இருந்தா நம்ம உதறுவோமே அந்த மாதிரி அல்லாஹ் உதறான். அதாவது அல்லாஹ் மனிதனை போலவே செயல்படுகிறான். கற்பனை செய்யறது கூடுமா? நான் கற்பனை செய்யறேன். அல்லாஹ் வந்து நம்மள மாதிரி பிரியாணி ஆக்கி சாப்பிடுற மாதிரி கற்பனை பண்ணலாமா? கற்பனைக்காக பண்ணலாம். அல்லாஹ் சாப்பிட மாட்டான், சரி சாப்பிட மாட்டான் நம்பிக்கை கொண்ட ஒருத்தன் நம்ம. அவன் குன்பையக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறவனை பத்தி அல்லாஹ் சாப்பிடுற மாதிரி ஒரு கற்பனை பண்றது, குடிக்கிற மாதிரி கற்பனை பண்றது, அல்லாஹ் நானும் தோல்ல கை போட்டு இருந்த மாதிரி கற்பனை பண்றது கூடுமா? என்ன கற்பனைக்கு ஒரு எல்லை வேணாமா? அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதனால இதெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான முறையில் நினைஞ்சிருக்காரு. அவர் இந்த உதாரணத்தை காட்டியிருக்கிறாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அல்லாஹ் பத்தி இப்படி வேற யாராவது சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நபி சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாதிரியான தமசலி தவறுப்பர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நடந்திருக்குதா? நடந்திருந்தா நீட் நேரத்தில் கையெழுத்து போடுற அளவுக்கு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு தமசலி தவறுப்பர் பார்த்திருப்பாங்க. ஒரு நாள் நானும் அல்லாஹ்வும் இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து எனக்கு என்ன வேணாலும் பேப்பரை கொண்டு வா கையெழுத்து போட்டு தர்றேன் அப்படின்னு தமசலி தவறுப்பர் சொன்னா அப்படின்னு இருக்கா? அல்லாஹ்வுக்கு பேனா மையி இங்கு உதறது மனிதன் செயல் பூரா, மனிதன் செயல பூராத்தையும் அல்லாஹ்வோட கற்பனை பண்றது கூடுமா? சொல்லுங்க. தமசுலி தான். இந்த தமசுலி கூடுமா? அப்புறமே நீங்க பதில் இப்படி சொல்லக்கூடாது. அவரு ஒரு தமசுலியா சொல்ற அதை போய் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நானும் தமசுலின்னு தான் சொல்றேன். என்னமோ நெசமா நடந்த மாதிரி விமர்சிக்கிறார்கள். தமசுலின்னு அவரே சொல்றாரு. இது கூடுமா? தமசுலின்னு சொல்றது உண்மையில சொன்னா ஏன் மை வந்து கழிக்குது? தமசுலியா செய்யும் போது மை வந்துங்க படுமா? தமசுலின்னு சொல்றாரு, உண்மை மாதிரி அதை கையில கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இதுதான் அதுல உள்ள முக்கியமான ஒரு அம்சம். சரி, ஆக இதுவரைக்கும் கவனிங்க, யாபத்துல வைங்க.
திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்லாம திரும்ப திரும்ப என்ன செய்யறீங்க? இதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான பதில், முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை பத்தி எந்த கவலை இல்லைங்கிற மாதிரி. இதல்ல பிரச்சனை. ஒரு நபி என்று நினைக்கக்கூடியவற்றிலிருந்து இந்த மாதிரியான தவறுகளும் முரண்பாடுகளும் குழப்பமும் நம்ப முடியாத விஷயங்களும் அல்லாவாக தன்னை கற்பனை செய்யறதும் கனவு கண்டதா சொல்வதும், இது கனவு இது கற்பனை. முதல் கனவு எப்படி செஞ்சாரு, இப்ப இப்படி கற்பனையே பண்றாரு. தமசுலி ஓமை காட்டி அப்படி சொல்லி இல்ல என்ன சொல்ல வர்றாரு அவரு? கடவுள் தாவா செய்யறாரா அல்ல நான் நினைச்சது அல்லாஹ் செய்யணும் சொல்ல வர்றாரா? யோசிச்சு பார்க்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விருப்பங்கள்லயே அல்லாஹ் நாடினதை தான் நிறைவேற்றுவான், நாடினதை நிறைவேற்ற மாட்டான். இதான் இல்ல லா தகுதி மன்ன வகுத்த, இது அல்லாஹ்வுடைய நிலைமை. யாருடைய கோரிக்கையும் கட்டாயம் நிறைவேற்றுங்கிறது அல்லாஹ் கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கோரிக்கை அவன் நிராகரிப்பான், நாடுனான் அபுது. அதுக்கு தான் 3 கோரிக்கை அல்லாஹ்ட்ட கேட்டேன், 2 எனக்கு தந்தான், 1 தரல, ஏத்துக்கறலங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை நீட் நேரத்தில் கையெழுத்து போடுற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல் ஆலமீன் கிடையாது. எல்லாம் விளைவிக்கணும். நீட் நேரத்தில் கையெழுத்து போடு, என்ன வேண்டாலும் கேட்கறதெல்லாம் கொடுப்பேங்கிறது. 3 கேட்டேன், 2 தந்தான். என் பெரிய தகப்பனார் ஹிதாயத்துக்கு வரலையேன்னு அழுதேன், இன்னக்கு லா தகுதி மன்னகத்தான். என்னுடைய தாயார இஸ்திக்பார் செய்யறதுக்கு அனுமதி கேட்டேன், மறுத்துட்டான். தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு அனுமதி கேட்கறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எத்தனையோ விருப்பங்கள் அல்லாஹ் என்ன செய்யல, பத்ர்ல உஹதுல வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் தோல்வி கிடைச்சு, இப்படிதானே விரும்புறாங்க. இப்படி நிறைய நபிமார்களுடைய எத்தனையோ நபிமார்களுடைய கோரிக்கைகள் நிராகரிச்சிருக்கான், பலதை ஏத்துக்கிட்டு இருக்கிறான். யாரும் யாருக்காகவும் அல்லாஹ் எதனையும் தரணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீட்டு நேரத்தில் கையெழுத்து கையிற்கு சீ தாமுல் கையெழுத்து போடுறதுங்கிற சமாச்சாரம் எல்லாம் யாருக்கும் கிடையாது. இந்த தமசிலி நான் கேட்கிறேன், இந்த தமசிலி தவிர்ப்பர் இதை சொல்றது அவர் என்ன சொல்ல வருகிறார்? நான் சொன்னது எல்லாம் கேட்பான்னு சொல்ல வர்றாரா? நான் கேட்கிறேன், இது சும்மா கதை கேட்டுட்டு போறதுக்கு சொல்றாரா, இது ஒரு பாடத்துக்கு சொல்றாரா? பாடம் அது என்ன பாடம் நான் கேட்கிறேன். சும்மா கதையாத்தான சொன்னாரு, இது எதுக்கு சொல்றாரு? அந்த நிலையில நான் இருக்கேங்கிறத சொல்றாரு, நல்ல விளங்கணும். நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன்னு காட்டுறதுக்கு இல்லாமல் இது சொல்ல மாட்டார். அப்ப இவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடவும் எனக்கு கூடுதல் தரஜாங்கிறது தான் இதுல இருந்து சொல்லக்கூடிய இந்த வாதத்தை அவர் செய்யாட்டாலும் இது சொல்றதுக்கு நோக்கம் அதுதான், தவிர வேற நோக்கம் இல்லை. ஆக இந்த மாதிரி நாங்க கேட்டதுகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணுமே தவிர மற்றபடி இந்த இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு தடவை சொல்றது பதில்? முன்னுள்ள வாழ்க்கையும் சரியா இருக்கானே பின்ன இட்டு கட்டலான்னு அர்த்தம் செய்யாதீங்க. முன்னுள்ள வாழ்க்கை சரியா இருந்தவன பின்னாடி இட்டு கட்டிட்டு இருக்கலாமா? தெளிவான காட்டுறான், இது இதுக்கு முரணா இருக்கு, இது இப்படி மாத்தி வச்சிருக்கு, இது இப்படி இருக்குது, இதுதான் மார்க்கத்துல கூடாது, தெரியாத பாஷையில வழி வரக்கூடாதுங்கிற, இதுக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் இனிமேல் பேசக்கூடாது, முன்னுள்ள வாழ்க்கையை பார்த்துட்டீங்க. அப்ப இந்த முன்னுள்ள வாழ்க்கை ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த முன்னுள்ள வாழ்க்கைங்கிறத நீங்க ஒரு தலைப்பா வச்சீங்கன்னா, இது திருப்பி சொல்றேன், முன்னுள்ள வாழ்க்கையிலேயே பேசுவோம், ஒரு நாள் கண்டினியூ பண்ணுவோம். முன்னுள்ள வாழ்க்கை 3 நாள் பேசுவோமா? முன்னுள்ள வாழ்க்கைன்னு நான் அதை எடுத்துட்டு வந்து போட்டுருவேன். அது நல்லா இருக்காதுன்னு நான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி மகா பரிசுத்தவாதி அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சும்மா இருக்கிறேன், சொல்றேன். முடிஞ்சிருச்சு. அதனால முன்னுள்ள வாழ்க்கையெல்லாம் பேசாதீங்க. முன்னையும் நல்லா இருக்கும், பின்னையும் நல்லா இருக்கும்.